சற்று முன் சபாநாயகர் பதவி பறிப்பு, ஆளுநர் அதிரடி முடிவு. என்ன நடந்தது? கடும் அதிர்ச்சியில் விஜய். அதாவது தமிழக சட்டமன்றத்தில் நேற்று நடைபெற்ற நம்பிக்கை தீர்மான விவாதத்தின் போது எதிர்க்கட்சிகள் முன்வைத்த பலத்த விமர்சனங்களுக்கு முதல்வர் விஜய் நிதானத்துடனும் முதிர்ச்சியுடனும் பதிலளித்தது பலரது கவனத்தையும் ஈர்த்தது. ஆனால் சட்டமன்ற விவாதங்களுக்கு அங்கேயே பதிலளித்து பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டு வராமல் வீடு திரும்பிய பின் அறிக்கையின் வாயிலாக தனது கோபத்தை வெளிப்படுத்துவது முதிர்ச்சியற்ற அரசியல் செயல் என எஸ்டிபிஐ கட்சி தலைவர் முகமது முபாரக் விமர்சித்து இருக்கிறார். பேரறிஞர் அண்ணாவின் கனிவான போக்கை பின்பற்றுவதாக கூறும் முதல்வர் தனிப்பட்ட தாக்குதல்களை தவிர்த்து இன்னும் பெருந்தன்மையுடன் செயல்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தி இருக்கிறார். தமிழக சட்டசபையில் நேற்று விஜய் தலைமையிலான தவேகா அரசின் மீதான நம்பிக்கை வாக்கெடுப்பு நடைபெற்றது. இதில் முதல்வர் விஜய்க்கு 144 எம்எல்ஏக்கள் ஆதரவு அளித்தனர். பாமக 4 மற்றும் பாஜக 1 நடுநிலை வகித்தனர். அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி தரப்பில் 22 பேர் எதிர்ப்பு தெரிவித்தனர். இதனால் சட்டசபையில் நடைபெற்ற நம்பிக்கை வாக்கெடுப்பில் விஜய் அரசு வெற்றி பெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் நம்பிக்கை வாக்கெடுப்பு தீர்மானத்தின் போது பேசிய எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் விஜயின் அரசை கடுமையாக விமர்சித்தார். அவர் பேச பேச சட்டசபையில் இருந்த முதல்வர் விஜய் அப்படியே கேட்டுக்கொண்டு இருந்தார். இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் ஆட்சிதான் நடத்தி கொண்டு இருக்கிறீர்கள். உங்களுக்கு வாக்களித்த மக்களுக்கே உங்கள் ஆட்சியின் மீது வெறுப்பு ஏற்பட்டு விட்டது. பெரும்பான்மையும் இல்லாத அரசியலில் அடிப்படை நேர்மையும் அல்லாத இந்த அரசு எப்படி நல்லாட்சி தரும்? தமிழ்நாட்டு மக்களின் உரிமைக்காக எப்படி போராடும் என்று மக்களுக்கு துளியும் நம்பிக்கை இல்லை. உங்களுக்கு ஓட்டு போட்ட மக்களே தற்போது நடப்பதை எல்லாம் பார்த்துவிட்டு மிகப்பெரிய தவறை செய்துவிட்டோமே என்று வருத்தப்பட ஆரம்பித்து விட்டார்கள். மக்களின் அந்த உணர்வை வெளிப்படுத்தும் விதமாக இந்த ஓட்டெடுப்பில் கலந்து கொள்ளாமல் நாங்கள் வெளிநடப்பு செய்ய போகிறோம். அதனால் பேரவையின் எண்ணிக்கை அளவு குறைந்து நீங்கள் நிச்சயம் இந்த வாக்கெடுப்பில் வெற்றி பெறதான் போகிறீர்கள். அப்படி வெற்றி பெற்ற பிறகாவது மக்களின் நம்பிக்கையை காப்பாற்றுகின்ற வகையில் உங்களின் பணிகள் இருக்க வேண்டும் என்று உதயநிதி அவர்கள் பேசி முடித்த பிறகு சட்டசபையில் இருந்து திமுக எம்எல்ஏக்கள் வெளிநடப்பு செய்தனர். இதனை அடுத்து முதல்வர் விஜய் அவர்கள் இதற்கு பெரிதாக சட்டசபையில் விளக்கம் அளிக்கவில்லை. குதிரை பேரம் இல்லை, குதிரை வேகத்தில் ஆட்சி நடைபெறுகிறது என்றும் சிறுபான்மை மக்களுக்காக ஆட்சி நடக்கிறது எனவும் தெரிவித்தார். எனினும் உதயநிதி ஸ்டாலின் பேசியது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவ ஆரம்பித்தது. இதனை அடுத்து முதல்வர் விஜய் அவர்கள் வீட்டுக்கு சென்ற பின் நீண்ட ட்விட்டர் பதிவு ஒன்றை வெளியிட்டார். அதில் திமுகவை கடுமையாக விமர்சித்து இருந்தார். கொளத்தூரில் ஸ்டாலின் தோற்றது முதல் 15 அமைச்சர்கள் தோற்றது என திமுகவை கடுமையாக விமர்சித்து இருந்த நிலையில் இதனையும் திமுக மற்றும் கூட்டணி கட்சிகள் விமர்சித்து இருக்கின்றன. திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் எஸ்டிபிஐ கட்சியின் முகமது முபாரக் விஜயை விமர்சனம் செய்திருக்கிறார். முதிர்ச்சியற்ற அரசியலை விஜய் செய்ததாக அவர் கூறியிருக்கிறார். மேலும் அவர் கூறியதாவது: தமிழக சட்டமன்றத்தில் நடைபெற்ற நம்பிக்கை தீர்மான விவாதத்தின் போது எதிர்க்கட்சிகள் முன்வைத்த பலத்த விமர்சனங்களுக்கு முதல்வர் விஜய் நிதானத்துடனும் முதிர்ச்சியுடனும் பதிலளித்தது பலரது கவனத்தையும் ஈர்த்தது. ஆனால் சட்டமன்ற விவாதங்களுக்கு அங்கே பதிலளித்து பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டு வராமல் வீடு திரும்பிய பின் அறிக்கையின் வாயிலாக தனது கோபத்தை வெளிப்படுத்தி இருப்பது முதிர்ச்சியற்ற அரசியல் செயலாகும். பேரறிஞர் அண்ணாவின் கனிவான போக்கை பின்பற்றுவதாக கூறும் முதல்வர் விஜய் தனிப்பட்ட தாக்குதல்களை தவிர்த்து இன்னும் பெருந்தன்மையுடன் செயல்பட வேண்டும்
என்று அவர் கூறியிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தில் சபாநாயகராக தவேகா எம்எல்ஏ ஜேசிடி பிரபாகர் தேர்வு செய்யப்பட்டார். அவரை தொடர்ந்து திருச்சி மாவட்டம் துறையூர் தனி தொகுதி தவேகா எம்எல்ஏ ரவிசங்கர் துணை சபாநாயகராக ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டார். ரவிசங்கருக்கு மிகப்பெரிய பொறுப்பு வழங்கப்பட்ட மகிழ்ச்சியில் இருந்த அவரது ஆதரவாளர்களுக்கு வாட்ஸ்அப் மற்றும் சமூக வலைதளங்களில் ஒரு புகைப்படம் வைரலாகி வருவது அவர்களுக்கு பேரடியாக அமைந்திருக்கிறது. அதாவது திருச்சி மாவட்டம் மண்ணச்சநல்லூர் அருகே பூனம்பாளையம் பகுதியில் உள்ள ஒரு மதுபான பாரில் துணை சபாநாயகர் ரவிசங்கர் போதையில் ஒரு டேபிளில் அமர்ந்து இருப்பதும் அந்த டேபிளில் மது அருந்திய காலி மது பாட்டில்கள் வாட்டர் கேன் இருப்பது போன்ற ஒரு புகைப்படம் வாட்ஸ்அப் மற்றும் சமூக வலைதளங்களில் தற்போது வைரலாக பரவி வருகிறது. இது மக்கள் மத்தியில் கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த நிலையில் இந்த புகைப்படம் குறித்து துணை சபாநாயகர் ரவிசங்கர் தரப்பிலோ அல்லது தவேகா தரப்பிலோ இதுவரைக்கும் எந்த ஒரு அதிகாரப்பூர்வ விளக்கமும் அளிக்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் துணை சபாநாயகர் ரவிசங்கருக்கு சட்டப்பேரவை வளாகத்தில் பிரத்யேக அறை ஒன்று ஒதுக்கப்பட்டுள்ளது. அந்த அறைக்கு துணை சபாநாயகர் ரவிசங்கரின் நண்பர்களான பார்த்திபன், செந்தில் மற்றும் முரளி ஆகியோர் சென்றுள்ளனர். அங்கு தமிழக சட்டப்பேரவை விதிகளையும் மாண்பையும் மறந்து துணை சபாநாயகர் அமர வேண்டிய அதிகாரப்பூர்வ நாற்காலியில் அமர்ந்து புகைப்படம் எடுத்துள்ளனர். அத்துடன் நிறுத்தாமல் அந்த புகைப்படத்தை வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் பதிவிட்டதோடு மட்டுமில்லாமல் துணை சபாநாயகர் இருக்கை இப்போ எங்க கண்ட்ரோல், அதாவது டெப்டி ஸ்பீக்கர் சேர் நவ் இன் அவர் கண்ட்ரோல் என்ற வாசகத்தையும் பதிவிட்டு இருக்கின்றனர். இந்த புகைப்படமும் தற்போது வைரலாகி வருகிறது. மக்களாட்சியின் தத்துவமாக விளங்கும் சட்டப்பேரவை இருக்கைகளை தனிநபர்கள் தங்களது பொழுதுபோக்கு இடமாக மாற்றியது கண்டிக்கத்தக்கது. துணை சபாநாயகர் இருக்கை என்பது எவ்வளவு மகத்துவமானது. அதற்கு உரிய மரியாதை தராமல் ஏதோ மியூசிக்கல் சேர் மாதிரி அதை விளையாட்டு பொருளாக்கி சமூக வலைதளத்தில் பதிவிட்டது கடும் விவாதத்தை ஏற்படுத்தி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் விஜய் தலைமையிலான தவேகா அரசு அமைந்த உடனேயே 700க்கும் மேற்பட்ட டாஸ்மாக் மதுபான கடைகளை மூட உத்தரவிட்டது மக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றது. ஆனால் துணை சபாநாயகர் இப்படி பாரில் உட்கார்ந்து மது அருந்தியது அவர் மீது மிகப்பெரிய கண்டனத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. அதோடு துணை சபாநாயகர் அறையில் அவரது நண்பர்கள் அநாகரிகமாக நடந்து கொண்டதும் அவர் மீது மிகப்பெரிய குற்றச்சாட்டாக மாறியிருக்கிறது. இந்த நிலையில் அடுத்தடுத்து ஒழுங்கினமாக நடந்து கொண்ட துணை சபாநாயகர் மீது ஆளுநரிடம் புகார் அளிக்கப்பட்டு இருப்பதாகவும் அதனால் அவரின் துணை சபாநாயகர் பதவி பறிபோக வாய்ப்பு இருப்பதாகவும் தகவல் வெளிவந்துள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.